கூட்டணியிலே சேர்ந்துட்டீங்களா? ரொம்ப நெருக்கமாவே இருக்கீங்க விஜய் கட்சியில. கடந்த அந்த கொள்கை விளக்க கூட்டத்துலலாம் உங்கள மேடையில அமர வச்சிருந்தாங்க. மாநாட்டிலயும் மேடையில உட்கார்றீங்களா? இல்லை எனக்கு அவங்களோட ஆதரவு நிலையில இருக்கிறோம். அவங்க ஆதரவுக்காக பேசிட்டு இருக்கிறோம். அவங்க சேலம் பொதுக்கூட்டம் ஆரம்ப பொதுக்கூட்டத்தில் போயிருந்தேன். திருப்பி வந்து அவங்க ஆப் ரிலீஸ் ஆன விஷயத்துக்கு போயிருந்தேன். அவங்களோட ஆதரவு நிலையில் பயணிச்சுட்டு இருக்கிறோம். ரைட், ரைட். விஜய் அரசியலை தீவிரமா ஆதரிக்கிறீங்க. விஜய் வந்து கள அரசியல்லயே ஈடுபட மாட்டேன்றாரே சார். நான் உங்ககிட்ட ஏற்கனவே பலமுறை இத நான் பதிவு பண்ணியிருக்கேன், கேள்வியா வச்சிருக்கேன். எல்லார்கிட்டயுமே கேட்கிறோம். தீவிர கள அரசியலுக்கு ஏதோ டேட் பார்த்துட்டு இருக்காரு போல. ஏதோ நாள் நேரம் பார்த்துட்டு இருக்காரு போல தெரியுது விஜய். என்ன கலை அரசியல் ஈடுபடலன்னு சொல்றீங்க? விஜய் அவர்கள் தான் பரந்துரை போய் மக்களை சந்தித்தவர். விஜய் கலை அரசியல் தான் போயிருந்தாரு. விஜய் அவர்கள் தான் வந்து பார்த்தீங்கன்னா அஜித்குமார் வீட்டுக்கு போய் பார்த்து அவர்களுக்கு ஆதரவு சொன்னார். விஜய் அவர்கள் தான் 24 லாக்டப்பில் கொலை பண்ணவர்களை குடும்பத்தார்களை நிற்க வைத்து இந்த சேப்பாக்கத்தில் மிகப்பெரிய ஆர்ப்பாட்டத்தை அரங்கேற்றினார். இன்னும் கல அரசியல் பண்ண எதை வச்சு சொல்றீங்க நீங்க? கல அரசியல் பண்ண மக்களுக்காக எங்கெங்கெல்லாம் பாதிக்கப்படுகிறார்களோ அந்த இடத்துல குரல் கொடுக்கக்கூடிய இடத்துல தமிழக வெற்றி கழகத்தின் தொண்டர்களும் தம்பிமார்களும் களத்துல இறக்கி வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொரு வீடா வேலை செஞ்சுட்டு இருக்கிறாரு. என்ன கல அரசியல் இல்ல? தமிழக வெற்றி கழகம் கலாம் அரசியலை கண்டு